வணக்கம் பிக்ஷர்ஸ் மக்களே, எங்கே வந்துருவோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூரில் பேமினோ பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் சென்டர். ஸோ டே கேர் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷன் போகிறாங்கல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து ஒரு டே கேர் சென்டரில் வந்து விட்டுட்டு போவாங்க. இவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ வந்து சாயங்காலம் வந்து கூட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து டே கேர் சென்டர் அப்படிங்கிறது. ஸ்கூலை தாண்டி அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஏஜ் குழந்தைங்களையும் இங்கே வந்து விடலாம். அதாவது 1.5 வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த டே கேர் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருது. அதுவும் வந்து டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8லேருந்து நைட் 8 வரைக்கும் நீங்க நைட் வந்து பசங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த டே கேர் சென்டர் தஞ்சாவூர்ல வந்து பண்றாங்க. இவங்களோட லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதுமாதிரி தஞ்சாவூர்ல நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டாக கொடுத்துருங்க. இந்த பேமினோ பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் சென்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் உள்ள போய் ஒரு vlog மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம தஞ்சாவூர்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு டே கேர் சென்டர்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். சின்ன பசங்களை வந்து இப்போ ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரு 2 hours 3 hours கொண்டு இங்கே விட்டுட்டு, இல்லை நம்ம வெளில போகிற முக்கியமான வேலையா அப்படின்னா கொண்டு விட்டுட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ இவங்க வந்து அந்த கம்ஃபர்ட்னஸோட உங்களுக்கு வந்து இந்த டே கேர் பண்ணுறாங்க. எப்படின்னா 1 hour இருந்தாலும் நீங்கள் கொண்டு விடலாம், 2 hours விடலாம், ஒரு ஹாஃப் டே நீங்கள் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் 1 மாதம் இந்த இவ்வளோ டியூரேஷன் எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக்கலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இவங்க வந்து இந்த டே கேர் சென்டர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஸ்கூலும் இருக்குது, ப்ரீ ஸ்கூல் இருக்குது, எல்கேஜி யூகேஜி 3மே வந்து ப்ளே ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதையும் வந்து உங்களுடைய பசங்களை அதிலேயே அப்படியே கண்டினியூ பண்ண வச்சிடலாம். ஒரு ஜாலியான அட்மாஸ்பியராக இருக்கிறதுனால பசங்க வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து படிக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்களுடைய டே கேரில் எப்படின்னா நீங்கள் வந்து பசங்களை விட்டா அவங்க வந்து கொஞ்சம் லேர்னும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்தும் வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்கூலுக்குள்ள போகலாம், ஸ்கூலுக்குள்ள போயிட்டு எப்படி இருக்கு அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாஸ் ரூம் பார்க்கலாம், ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு பசங்களுக்கு வந்து இந்த ரைம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி தராங்க. அந்த ஏரியா வந்து பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கான அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்சா நம்ம வந்து பேரண்ட்ஸ் யாரையாச்சும் நம்ம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ரிவ்யூவும் வந்து கேட்போம். இவங்க வந்து 5 years-ஆ இந்த ப்ளே ஸ்கூலும் வந்து டே கேர் சென்டர் வந்து பண்றாங்க. ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து தெரியும். ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து உள்ள வந்து போகலாம். ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகும் போதே உங்களுக்கு சின்ன பசங்க விளாட்றதுக்கான ஒரு கார்டன் செட்டப்போடையே சூப்பராக என்ட்ராகுது. உள்ளே என்ட்ரானோன்னே சின்ன பசங்களுக்கு ஒரு ப்ளே பால் பூல் வந்து இருக்குது. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கும். பசங்க வந்து உள்ளே ஜாலியாக இறங்கி ப்ளே பண்ணலாம். சின்ன பசங்க எப்பயுமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கேயே உங்களுக்கு ஒரு குட்டியான லைப்ரரி இருக்குது. அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து என்ட்ரானோம் அப்படின்னா உள்ளே போனோடனேயே பக்காவான ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா. உங்களுக்கு டே கேர் பசங்க அங்கேயே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் எஜுகேஷன் ரிலேட்டடான திங்ஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம்ஸு ரொம்பவே கலர்ஃபுல்லான கிளாஸ் ரூம்ஸு, அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு வால்ஸையும் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி அந்த பசங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை அந்த வால்ஸ்லேயே வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸு எல்லாமே வந்து க்ரியேட்டிவிட்டிவாக வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி ஏரியாலேயே உங்களுக்கு இந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அங்கேயே வந்து பசங்களுக்கு டீச் பண்ணவும் முடியுது. ஒரு பேரண்டல் கேர் அட்டென்ஷன் எல்லாருக்குமே ஈவனாக வந்து கிடைக்குது. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கல்பனா சண்முகசுந்தரம், பேம்பினோ பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட். பேம்பினோ பிளே ஸ்கூல் அப்படின்னா நம்ம சர்வீஸ் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, கிண்டர் கார்டன் பிளஸ் டே கேர் பண்ணிட்டு இருக்கோம். கிண்டர் கார்டன் அப்படின்னா ப்ரீகேஜி வந்து நமக்கு 2.5 வயசு, எல்கேஜி வந்து 3.5 வயசு, யூகேஜி 4.5 வயசு. இந்த ஏஜ்ல இருந்துச்சுன்னா நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ரெண்டாவது டே கேர் அப்படின்னா நம்ம டே கேர்ல எல்லா டைப் ஆஃப் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது 1 day, ஆஃப் டே, ஃபுல் டே ஷெடியூலா இருக்கட்டும், இல்ல மந்த்லி பாத்துக்கணும் அப்படின்னாலும், சாட்டர்டே சண்டேஸா இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி டைப்ஸ் ஆன சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டைமிங் மார்னிங் 8 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது வந்து சண்டேஸும் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்க்கு ரியலி அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ டே கேர் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பாத்துக்கிறது மட்டும் இல்ல, கொண்டாந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இங்க. ஸோ மாண்டிசோரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு டே கேர் அப்படின்னா ஒரு 1 hour அவங்களுக்கு ஒரு ஷெடியூல்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்பீச், ஓரல், அது இல்லாம அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து வாக்கிங், எல்லா டைப் ஆஃபும் அந்த டாட்லர்ஸ்க்கு என்ன டீச் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபுல்லி என்கேஜா இருக்கும். ஒரு 8 hours அப்படிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லி என்கேஜா போகும். நாப் டைம் அப்படின்னா ஃபுல் டே இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 hour நம்ம அது கொடுக்கலாம். கிண்டர் கார்டன் அப்படின்னா கிண்டர் கார்டன் புக்கிஷாவே இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் நம்ம என்ன அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். டே டு டே லைஃப்ல அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை தாண்டி அவங்க மேனரிசம், பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். புக் ஓரியன்டாவே இல்லாம நார்மல் எக்ஸாம்ஸ், நார்மலா கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கறது இல்லாம டே டு டே லைஃபோட அடாப்ட் ஆகுற மாதிரியான சிலபஸ் தான் நம்மளோடது. ஸோ
அவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா 10:1 அப்படிங்கிறது தான் 10:1ங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்றோம். ஸோ அப்பதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கேரி அவுட் பண்ண முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 100 டைப்ஸ் ஆஃப் ஃபிளார்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் 100 டைப்ஸ் ஆஃப் ரோட் சிக்னல்ஸ். நமக்கே ரோட் சிக்னல்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது, ஆனா 100 டைப்ஸ் ஆஃப் ரோட் சிக்னல்ஸ் பேம்பினோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 100 ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே பண்ணோம். 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற டாபிக்ல அழகா ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ 2019ல நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் அப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே கோவிட் வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல கூட பேம்பினோ பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் பேரில் ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மரம் வந்து நடுறது, அது நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போட்ட பசங்களோட பேரை வச்சு இப்ப நம்மளோட ஸ்கூல் வாசல்லே வந்து அத்தனை மரம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்சோட அந்த மரங்கள் தான் இன்னும் அது அழகா வந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னமும் கண்டினியூ ஆகும். நேச்சரோட என்ன பசங்க அட்மையர் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ நேச்சர் ஓரியன்டாவே நம்ம போகணும், பசங்களுக்கும் அது தெரியணும், ஃபியூச்சர்ல அவங்க எந்த அளவுக்கு அதை கொண்டுட்டு வர்றாங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறதும் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ரெண்டாவது, நம்ம ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மாதாக்கோட்டை ரோடு, லக்ஷ்மி மண்டபம், அதுக்கு பேக் சைடு இபி காலனி ரோட்ல சிவகுரு பஸ் ரூட்னு சொன்னா ஈஸியா புரியும் உங்களுக்கு. சென்டர்ல நம்ம ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு. இப்ப 2019ல கோவிட் வந்திருந்தப்ப கூட கொரோனா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தோம். அதை நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ரியலி வெரி ப்ரௌட் மொமெண்ட். ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு டாஸ்க் வச்சுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம 5 இயர்ஸா ரன் பண்றது இட்ஸ் அ கிரேட் சக்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களால நடந்தது தான், பீப்புள் கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ கீப் க்ரோயிங். பேம்பினோ பிளே ஸ்கூலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. டே கேர்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, எங்கெங்க சர்வீஸ் இருக்கு, அதுவும் 8 to 8 அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ஸ்கூல் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர்ல லோவான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபீ எல்லாம் ரொம்ப கம்மி தான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் ஆன் சப்போர்ட். வணக்கம். என்னோட பொண்ணு வந்து இங்கே பேம்பினோ பிளே ஸ்கூலில் வந்து யூகேஜி படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் எல்கேஜி இங்கே தான் படித்தாங்க. அவங்க பேர் பாரதி. எப்போவுமே ஒரு ஸ்கூல் அப்படின்னாலே வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்கேஜியை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து எல்கேஜிலேயே ஸ்டார்ட் ஆனது. குழந்தைய பொறுத்த வரைக்குமே குழந்தைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, சில விஷயங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறது, உடனே வேணும் இந்த மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் வந்து குழந்தை ஸ்கூலில் சேர்கிறதுக்கு முன்னாடி அவள்கிட்ட நிறைய நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். எதாக இருந்தாலும் உடனே வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு 1 இயர்லயே நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியர் வந்து ஒரு குட் பிஹேவியரா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல கொண்டு போறாங்க. அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா பேம்பினோ பிளே ஸ்கூலுக்கு வந்து சூப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியர், அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸ். அதுதான் இங்க மெயினா இருக்கு நான் பார்த்த வரைக்குமே. அந்த குட் பிஹேவியருக்கு போயிட்டாங்கனாலே நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு வந்துடும். அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே பேம்பினோ பிளே ஸ்கூல்ல கொண்டு வரலாம் மைண்டுக்கு. வணக்கம், என்னோட பேர் தினேஷ். என் பொண்ணு பேர் மிருதுலா. என் பொண்ணை பிளே ஸ்கூலில் சேர்த்தேன். அவங்களோட கைடன்ஸு, டீச்சர்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்கேஜி கண்டினியூ பண்ணி இப்போ எங்கள் எல்கேஜி படிக்கிறாங்க. ஆக்டிவிட்டீஸும் நல்ல இது இருக்குது. ப்ளஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என் பொண்ணுகிட்ட தான் கண்டினியூ பண்ணுறேன் நான். என்னோட ரெக்கமெண்டேஷன் மற்ற பிளே ஸ்கூலை பேஸ் பார்க்குறப்ப இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களோட பசங்க பேம்பினோ பிளே ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, பசங்களோட பேர் எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர்ல இருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். சியர்ஸ். பை.